ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு பின்பக்க உயரம் எடுக்க போகிறோம். பாருங்கள், பின்பக்க உயரம் எடுக்க போகிறோம். அதுக்கு டேப்பை வந்து ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டரோட நடு சென்டரில் வச்சுக்கோங்க. ஷோல்டரோட நடு சென்டரில் வச்சுட்டு கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக அந்த மாதிரி இழுத்துட்டு பாருங்கள். 14 இருக்குது. ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி இழுத்து பாருங்கள். 14 இருக்குது. 14 + 1 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். 15. பின்பக்க உயரம் வந்து 14 இருக்குது, ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 15. பின்பக்க உயரம் 15. இப்போ ஹேம்கோல் பார்க்கலாம். ஹேம்கோலுக்கு இந்த மாதிரி மேலே ஷோல்டரில் வச்சுக்கணும். நம்ம கை ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல மேலே ஷோல்டரில் வச்சுக்கிட்டு கீழே இந்த கை முடிகிற இடம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மேலே ஷோல்டரில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கை முடிகிற இடம் இருக்குல்ல, இந்த கைக்குழி முடிகிற இடம் இதில் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ப்ளவுஸு லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டு பார்க்கணும். 5.5 இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு பாருங்கள். 5.5 இருக்குது. கைக்குழி வந்து 5.5 இருக்குது. இப்போ பின் கழுத்து பார்க்கலாம். பின் கழுத்துக்கு விடணும், தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். பட்டி உயரம் வந்து 2.5 + 1 3.5 இன்ச்சு. பட்டி உயரம் வந்து 3.5. இப்போ கை நீளம் பார்க்கலாம். இந்த பாருங்கள், கை நீளம் இந்த பாருங்கள், மேலே இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து வச்சு பார்க்கணும். இந்த பாருங்கள், அதுலேருந்து கை முடிகிற அளவு பாருங்கள். கை நீளம் வந்து 5.25 இருக்குது. கை நீளம் வந்து 5.25 இருக்குது. 5.25 + 1 இன்ச்சு தையலுக்காக எக்ஸ்ட்ரா விடுறோம். கை நீளம் வந்து 5.25 இருக்குது. 5.25 + 1 தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 6.25 இருக்குது. இது வந்து கை அகலம். மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர், இந்த கை ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, மேலே ஷோல்டரு இதிலேருந்து வச்சுக்கணும். இந்த கை மேலேருந்து இந்த பாருங்கள், இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே மேலே ஷோல்டரில் இந்த இடத்துல இருந்து இந்த கை குழி முடிகிற இடம் வரைக்கும் இந்த பாருங்கள், இது முடிகிற இடம் வரைக்கும் இது கை அகலம். கை அகலம் இந்த மாதிரி கிராஸில் வச்சு பார்க்கணும். டேப்பை இந்த மாதிரி கிராஸில் வச்சு பார்க்கணும். இது பாருங்கள், இது கை அகலம். லைட்டாக இழுத்துக்கோங்க ப்ளவுஸை, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், 7.25 இருக்குது. ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 7.25 இருக்குது. கை அகலம் வந்து 7.25 இருக்குது. 7.25 + 1 இன்ச்சு தையலுக்காக விட்டு 8.25. கை அகலம் 7.25 இருக்குது, ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 8.25. இது முன்கை சுற்றளவு. இது பாருங்கள், இது வந்து முன்கை சுற்றளவு. முன்கை சுற்றளவு வந்து 5.5 இருக்குது. பாருங்கள், முன்கை சுற்றளவு 5.5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்கழுத்தும் முன்பக்க உயரமும் வந்து விட்டுட்டேன். அதுக்கு 2வது எடுக்கிறேன். பாருங்கள், முன்கழுத்து வந்து மேலே இந்த மாதிரி ஷோல்டரில் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டரில் வச்சு டேப் வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள், கீழே இந்த கழுத்து முடியுது இல்லையா, அந்த இடத்துல
லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. 6 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. 6 இன்ச்சு இருக்குது. முன்கழுத்து 6 பாருங்கள். முன்கழுத்து 6. இப்போ முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். முன்பக்கம் உயரத்துக்கு ஷோல்டரோட நடு சென்டரில் டேப் வச்சுக்கணும். இந்த பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டரில் டேப் வச்சுக்கிட்டு கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் வரைக்கும் டாட்டை லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த வந்து லைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக இழுத்துக்கோங்க. இது பாருங்கள் 11.25 இருக்குது பாருங்கள். முன்பக்கம் உயரம் வந்து 11.25 இருக்குது. 11.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 12.25 மார்க் பண்ணிக்கணும். இது பாருங்கள், ஷோல்டரோட நடு சென்டரில் டேப் வச்சுக்கணும். முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணுறதுக்கு ஷோல்டரோட நடு சென்டரில் டேப் வச்சுக்கிட்டு டாட் பிடிச்சிருக்க இடம் வரைக்கும், நம்ம மேலே பட்டிக்கு மேலே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் பிடிச்சிருக்க இடம் வரைக்கும் முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணணும். இங்கே பாருங்கள், அந்த டாட்டை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து விட்டு இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். 11.25 இருக்குது. 11.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 12.25. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம்.